ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வெண்டைக்காய் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் காய் தாங்க. ஆனால் இந்த காயோட சில உணவுகளை சேர்த்து சாப்பிட்றப்ப அது உடலுக்கு ஆபத்தை கூட விளைவிச்சிடலாம். இதை எப்பயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உண்மையிலுமே இந்த உணவு சேர்க்கை ஆபத்தானதா, இல்லை வெறும் பழமொழியா, நம்பிக்கையா? யாரெல்லாம் இதை கவனமாக எடுத்துக்கணும், எந்த சேர்க்கை உண்மையிலே பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வெண்டைக்காய் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட எண்டில் வெண்டைக்காய் சாப்பிட்றப்ப தவிர்க்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் 95% மக்கள் செய்யக்கூடிய தவறை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். நார்ச்சத்து, விட்டமின் சி, விட்டமின் கே, போலேட், மெக்னீஷியம், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட், இது எல்லா சத்துக்களுமே வெண்டைக்காயில் இருக்குதுங்க. இது உடம்போட செரிமானத்தை சீராக்குது, மலச்சிக்கலை குறைக்குது, ரத்த சர்க்கரையை வேகமாக உயர்த்தாமல் பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும், உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. தவறான உணவு சேர்க்கைங்கிறது ஒரே நேரத்தில் 2 உணவுகளை சாப்பிட்டா அது தவறான உணவு சேர்க்கையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை 2யும் தனித்தனியாக சாப்பிட்றப்ப நல்ல ஆரோக்கியங்கள் கொண்ட உணவாக இருக்கும். ஆனால் 2யும் சேர்த்து எடுத்திங்கன்னா சில விதமான பிரச்சனைகளை உண்டாக்கும். முக்கியமாக செரிமானத்தை மெதுவாக்கும், வாய்வு பிரச்சனைகளை உண்டாக்கும். சிலருக்கு வயிற்றுப்போக்கு, அமிலத்தன்மை அதிகரிக்கிறது, அலர்ஜி, இது மாதிரியான பிரச்சனைகளையும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது இது எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஏற்படாது. சிலருக்கு ஏற்படலாம், சிலருக்கு ஏற்படாமலும் இருக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல்நிலையை பொறுத்து தான் இது ஏற்படும். சிலருக்கெல்லாம் ஏற்கனவே செரிமானத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால செரிமானத்தில் பிரச்சனை ஏற்படுத்திடலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய அந்த 4 தவறான உணவு சேர்க்கை அப்படிங்கிறத பார்த்துடலாமா? முதல்ல பார்க்கக்கூடிய தவறான சேர்க்கை என்னன்னா, வெண்டைக்காய் ப்ளஸ் தயிர் தாங்க. வெண்டைக்காய் சாப்பிட்டதுக்கப்புறம் தயிர் சாப்பிடக்கூடாது. அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கையாக வெண்டைக்காய் பொரியல் வச்சு சாப்பிடுவாங்க. அப்படிலாம் சாப்பிடவே கூடாது. ஏன்னா வெண்டைக்காயில் நார்ச்சத்து இருக்குது, தயிரில் அதிக அளவு புரோட்டீன்ஸ், கால்சியம் இதெல்லாம் இருக்குது. 2மே சேர்றப்ப செரிமானத்தில் பிரச்சனை ஏற்படும், வயிறு உப்புசம் வரும், வாயு பிரச்சனையை கூட ஏற்படுத்திடலாம். செரிமானம் செரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால இந்த சேர்க்கையை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. உங்களுக்கு இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமே இல்லை, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சேர்க்கை எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் செரிமானத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, அவங்க, குழந்தைகள், வயசானவங்கலாம் இந்த தயிரோட வெண்டைக்காய் காம்பினேஷன் எடுத்துக்கிறப்ப சீக்கிரத்தில் செரிக்காது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கிரும். 2வது பார்க்கக்கூடிய தவறான சேர்க்கை என்னன்னா, வெண்டைக்காய் ப்ளஸ் முள்ளங்கி தாங்க. சிலருக்கு வெண்டைக்காய் ப்ளஸ் முள்ளங்கி சேர்த்து சாப்பிட்டா தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது பாரம்பரிய நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் இது 2மே நார்ச்சத்து நிறைந்தது, குறைந்த கலோரி கொண்டது அப்படிங்கிறதுனால 2மே ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு தான். ஆனால் அதிக அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வாயு பிரச்சனை, செரிமான பிரச்சனைலாம் சிலருக்கு வரலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் வெண்டைக்காயையும் முள்ளங்கியையும் சேர்த்து சாப்பிட்றத நீங்கள் தவிர்த்துறது நல்லது. அது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஆரோக்கியமான உடல் உங்களுக்கு இருக்குது, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக டைஜஷன் ஆயிரும் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக இந்த வெண்டைக்காயும் முள்ளங்கி எடுத்துக்கலாம். மற்றவங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. 3வது பார்க்கக்கூடிய தவறான சேர்க்கை என்னன்னா, வெண்டைக்காய் ப்ளஸ் கசப்பான காய்கள் தான். கசப்பான காய்னா உங்கள் நினைவுக்கு வர்றது என்னங்க? பாவக்காய் தானே. வெண்டைக்காய், பாவக்காய் 2மே சேர்த்து எடுக்கக்கூடாது. ஏன்னா 2லையுமே நார்ச்சத்து அதிகமாக இருக்கு. இது 2யும் சேர்த்து எடுக்கிறப்ப வேதி வினைகள் ஏற்படும். சிலருக்கு வயிற்றுப்போக்கு, வயிற்று செரிமானம் ஏற்படுறதுல பிரச்சனை, வாயு பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுத்திடும். வெண்டைக்காயையும் பாவக்காயையும் தனித்தனியாக சமைச்சு சாப்பிட்றது நல்லது. இல்லைன்னா வெண்டைக்காயை சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து பாவக்காய் எடுத்துக்கோங்க. பாவக்காய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டிங்கன்னா 1 மணி நேரம் கழித்து வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். ஆனால் 2யும் சேர்த்து மட்டும் சமைச்சு சாப்பிடக்கூடாது. இந்த காம்பினேஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. 4வது தவறான சேர்க்கை என்னன்னா, வெண்டைக்காய் ப்ளஸ் எலுமிச்சை தாங்க. வெண்டைக்காயும் எலுமிச்சையும் சேர்த்து எடுக்கக்கூடாது. இது சேர்ந்து எடுக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கிடலாம்.
எலுமிச்சையில் விட்டமின் சி நிறையவே இருக்குது. ஆனால் வெண்டைக்காயோடு சேர்த்து சமைக்கிறப்ப சிலர்லாம் லெமனை பிழிஞ்சு விடுவாங்க. அப்படி நீங்கள் சேர்த்து சமைக்கிறப்ப அதோட டேஸ்ட்டும் மாறுபடும். விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்கிறதுனால ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகி அமிலத்தன்மை அதிகமாக உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அமிலத்தன்மை சிலருக்கு அமிலத்தன்மை அப்படிங்கிறது நார்மலாகவே உடலில் அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த 2 சேர்க்கையும் சேர்த்து சாப்பிட்றப்ப உடம்புல சில விதமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் வெண்டைக்காய் ப்ளஸ் எலுமிச்சையை நீங்கள் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி காரமாக இருக்க உணவுகளோட எலுமிச்சையெல்லாம் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா சிலருக்கு நெஞ்சு எரிச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரம் கம்மியாக இருக்கக்கூடிய உணவுகளோட வேணால் எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். 5வது பார்க்கக்கூடிய தவறான சேர்க்கை என்னென்னா வெண்டைக்காய் ப்ளஸ் பால் தாங்க. வெண்டைக்காயும் பாலும் சேர்த்து எடுக்கக்கூடாது. ஏன்னா சிலருக்கு பால் செரிக்காது. நார்மலாகவே பால் செரிக்கிறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கும். சிலருக்கு செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பால் செரிக்கிறதுக்கு இன்னும் நேரத்தை அதிகப்படுத்திக்கும். அந்த டைமில் போய் நீங்கள் வெண்டைக்காயும் சேர்த்து எடுத்தீங்கன்னா வெண்டைக்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இது 2ம் சேர்ந்து என்ன ஆகும்னா வயிறில் ஒரு விதமான கனமான உணர்வை ஏற்படுத்தும். வாயு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும். அதனால தான் பால் சாப்பிட்றப்ப வெண்டைக்காய் சாப்பிடக்கூடாது. இல்லைன்னா வெண்டைக்காய் சாப்பிட்ட உடனே பால் சாப்பிடக்கூடாது. 2க்கும் இடையில் குறைஞ்சது 1 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. முக்கியமாக லாக்டோஸ் அலர்ஜி இருக்கிறவங்க இதை கவனித்து தான் எடுக்கணும். இல்லைனா நீங்கள் வெண்டைக்காயும் பாலும் சேர்ந்த கலவையை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. அடுத்ததா 6வது பார்க்கக்கூடிய தவறான சேர்க்கை என்னென்னா வெண்டைக்காய் ப்ளஸ் எண்ணெயில் பொரித்து எடுத்த உணவுகள் தாங்க. இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். வெண்டைக்காய்ங்கிறது ஒரு ஆரோக்கியமான உணவு. ஆனால் அதை நம்ம எண்ணெயில் போட்டு ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணுறப்ப அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு கிடைக்காம போயிடும். அதே மாதிரி வெண்டைக்காயை பிரியாணி, சிக்கன், ஃப்ரைட் ரைஸு, சிப்ஸு, பஜ்ஜி இந்த உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்றப்ப உடலில் கொலஸ்ட்ரால் அதிகமாகும். அதுவும் கெட்ட கொழுப்பை அதிகரித்து விட்டுருங்க. அதே மாதிரி செரிமானம் ரொம்ப மெதுவாயிரும். செரிக்கிறதுல பிரச்சனையாயிரும். வயிறு கனமான ஒரு உணவு ஏற்படும். அஜீரணம் கூட ஏற்படலாம். அமிலத்தன்மை இன்னும் அதிகரித்து விட்டுரும். உடல் எடை கூட அதிகரிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போல்லாம் வெண்டைக்காய் சாப்பிட்றப்ப கவனிக்க வேண்டிய விஷயங்களை பார்க்கலாம். முதலாவது அதிக எண்ணெயை தவிர்த்துறது ரொம்பவே நல்லது. வெண்டைக்காய் பொரியல் செய்கிறப்ப அதிகமாக எண்ணெய் ஊற்றுறது, அதிகமாக உப்பு சேர்க்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. 2வது விஷயம் என்னென்னா நல்லா கழுவிட்டு தான் வெண்டைக்காயை சமைக்கணும். வெண்டைக்காயில் பூச்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிப்பாங்க. அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளால் நமக்கு உடம்புக்கு வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால வெண்டைக்காயை எப்பயுமே நல்லா தண்ணியில் கழுவிட்டு தான் நீங்கள் பயன்படுத்தணும். 3வது அளவாக சாப்பிடுங்க. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் தான் அது ஆரோக்கியமானது. அளவுக்கு மீறினால் அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். 4வது விஷயம் போதுமான தண்ணி குடிங்க. நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால வெண்டைக்காய் சாப்பிட்டதுக்கப்புறம் போதுமான தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. வெண்டைக்காயோட 10 அற்புத நன்மைகளை பார்த்துடலாமா? ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு வெண்டைக்காய் பயன்படுது. மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் கூட வெண்டைக்காய் பயன்படுது. இதய ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல காய்கறினா வெண்டைக்காயை சொல்லலாங்க. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வெண்டைக்காய்ங்கிறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குங்க. கர்ப்பிணிங்களுக்கு போலேட் அப்படிங்கிற சத்து ரொம்பவே முக்கியம். அப்படிப்பட்ட போலேட்டை வாரி வழங்கக்கூடியது தாங்க இந்த வெண்டைக்காய். அடுத்து எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் வெண்டைக்காய் பயன்படுது. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த ஒரு உணவு வெண்டைக்காங்க. இதனால தோல், முடியோட ஆரோக்கியம் மேம்படும். இவ்வளவு நன்மைகளை கொண்ட வெண்டைக்காயை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துகிறப்ப வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதிகமாக எண்ணெயில் பொரித்து வறுத்து சாப்பிடாதீங்க. மிதமான எண்ணெயில் பொரித்து சாப்பிடலாம். இல்லைனா கூட்டு, பொரியல் இது மாதிரி சாப்பிட்றப்ப உங்களுக்கு சத்துக்கள் அப்படியே கிடைக்குங்க. இந்த தவறான சேர்க்கையை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறப்ப வெண்டைக்காயுடைய பலன்கள் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இந்த வீடியோவில் வெண்டைக்காயோடு சேர்த்து சாப்பிடக்கூடாத 4 உணவுகள் பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க.
நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.